My name is Giri Akshay, studying in mechanical A, third year, TPGIT Vellore. We are having Giri Akshay as a technical champion. இப்போ Giri Akshay வந்து ஒரு சூப்பரான क्वेश्चन நமக்கு எடுத்து வந்திருக்காரு. கேள்வி வாசிங்க. ஆமா. Yes, satellite. Yes, satellite. Yes, satellite எத்தனை satellite? ஒண்ணே ஒண்ணுதான். ஒரு satellite floats in deep space with அப்படியே மிதக்குது. எங்க மிதக்குது? space. ஸ்பேஸ்ல satellite மிதக்குதான். சரியா? அப்புறம் with a very high velocity. அப்படியே சொயின்னு வாமா மீன் மாதிரி போயிட்டு வந்திருக்கு. It will continuously lose heat by அப்ப கண்டினியூஸா அதுகிட்ட இருந்து ஹீட் வந்து வெளிப்பட்டுட்டே இருக்கும். எந்த மோட்ல வெளிப்படும்ன்றாங்க. ஆப்ஷன் ஏ convection. ஆப்ஷன் பி conduction and convection. ஆப்ஷன் சி radiation. ஆப்ஷன் டி radiation and convection. சோ ஒரு சேட்டலைட் டீப் ஸ்பேஸ்ல ஹை வெலாசிட்டில சுத்திட்டு இருந்தா அது எப்படி ஹீட் லாஸ் பண்ணுனா பை ரேடியேஷன். சரியா? ஏன்னா ஹை டெம்பரேச்சர்ல இருந்து நமக்கு வித்தவுட் எனி மீடியம் எமிட் பண்ற மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரேடியேஷன். என்ன கத்துக்கிட்டீங்க கிரி அக்ஷய்? அங்க கம்யூனிட்டி நமக்காக அங்க கம்யூனிட்டி காத்துட்டு இருப்பாங்க. ஸ்பேஸ்ல ஒரு சேட்டலைட் வேகமா போச்சுன்னா அதுல இருந்து ஹீட் எப்படி லாஸ் ஆகும்னா ரேடியேஷன் மூலமா லாஸ் ஆகும். சூப்பரா! இப்படிதான் சேட்டலைட் இருந்து ஹீட் இப்படிதான் லாஸ் ஆகும்னு கத்து கொடுத்த டெக்னிக்கல் சாம்பியன் கிரி அக்ஷய்க்கு தேங்க்யூ சொல்லுங்க பாப்போம்.